ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்டிச் இட் ஈஸி. நான் மலர்விழி ராஜி. எளிமையாக தைக்கலாம்ல, எளிமையா எப்படி பிளவுஸ் கட்டிங் போடலான்றத இன்னைக்கு பார்க்கலாம். நான் இப்ப 1 மீட்டர் துணி வச்சிருக்கேன். 1 மீட்டர் துணியில ஃபர்ஸ்ட் நான் இப்படி ஃபர்ஸ்ட் ஒரு ஃபோல்ட் பண்ணிக்கிறேன். ஃபோல்ட் பண்ணிட்டு முதல்ல நம்ம போட போறது கை, அதனால 2 மடிப்பா மடிச்சுக்கோங்க. அளவு பிளவுஸ் எடுத்துக்கோங்க. இது ஒரு 36 இன்ச் உடம்பு இருக்கவங்களுக்கான ஒரு பிளவுஸ். இந்த பக்கம் கரை இல்லாத பக்கம், ரா எட்ஜ் இருக்கிற பக்கம் நான் வச்சிருக்கேன். சரிங்களா? இந்த மடிப்போட கையுடைய மடிப்பையும் போட்டுக்கோங்க. 1 இன்ச் மட்டும் கீழே விட்டுக்கிறேன். இது ஹெம்மிங்காக 1 இன்ச் போடும். இப்போ இங்க மார்க்கிங் இப்படி டாட்டா மார்க் பண்ணிக்கோங்க. இந்த டாட் மார்க்கிங் எதுக்குன்னா, இந்த மடிப்பு கரெக்டா இதோட முடியுது அப்படின்றதுனால. இந்த டாட் வர இடம் கட்டிங் பண்ண கூடாது. சரிங்களா? இது ஆர்ம் ரவுண்டு. அதே மாதிரி பிளவுஸோடைய ஹைட்டு மார்க் பண்ணிக்கோங்க. ஹைட் இங்க தையல் இங்க இருக்கு. தையல்ல இருந்து ஒரு 1/2 இன்ச் மேல மார்க் பண்ணிக்கோங்க. ஒரு 1/2 இன்ச் மட்டும் மேல மார்க் பண்ணிடுங்க. இப்ப பாத்தீங்கன்னா பிளவுஸ் வித் நமக்கு கரெக்டா எக்ஸாக்டா துணி எவ்வளவு இருக்கோ அதே அளவு தான் பிளவுஸோட கையும் இருக்கு. இதுக்காக நம்ம ஒட்டு கொடுக்கணும். நம்ம தைக்கும் போது இது எப்படி ஒட்டு கொடுக்கறதுன்னு பாத்துக்கிறேன். இப்ப பாத்தீங்கன்னா இந்த அக்குள் உயரம் கரெக்டா இங்க தையல் இணையிற இடத்துல இருந்து ஒரு 1/2 இன்ச் மேல மார்க் பண்ணிக்கோங்க. டாட் சேர்த்து வச்சிடுறேன். எக்ஸாக்ட் கையோடைய வித் அகலம் இந்த துணியோட முடியுது. நமக்கு தையலுக்காக எக்ஸ்ட்ரா பிட் வேணும். சோ அதனால நம்ம என்ன பண்ணலாம்னா, இப்ப பிளவுஸ் எடுத்து வச்சிருங்க. இந்த உயரத்தோட சேர்ந்த மாதிரி ஒரு கோடு போட்டுக்கோ. கோடு போட்டுட்டு இப்ப இந்த கையோடைய உயரம் அப்புறம் இந்த அக்குள் உயரம் ரெண்டுத்தையும் சேர்த்து ஒரு கோடு போட்டுக்கோ. கோடு போட்டுட்டு இப்ப இந்த இடத்துல இருந்து ஒரு 1.5 இன்ச் ஸ்லீவ் கேப்னு சொல்லுவோம். இங்க இருந்து ஒரு 1.5 இன்ச் மார்க் பண்ணிக்கோங்க. கரெக்டான கை வரணும்னா இங்க இருந்து ஒரு 1.5 இன்ச் மார்க் பண்ணிக்கோங்க. இங்க நமக்கு தையல் அளவே பத்தல. நமக்கு கையோட அகலம் கரெக்டா இருக்கிறதுனால இதோட முடிஞ்சு போயிடுது. இனிமே தையலுக்காக நம்ம துணி சேர்க்கணும். ஸோ இப்போ முதல்ல நம்ம என்ன பண்ணிக்கலாம், இந்த 1.5 இன்ச்சோட இங்க மார்க் பண்ணிட்டு இந்த அக்குள் பகுதியில இருந்து இந்த 1.5 இன்ச் விட்டுட்டு நம்ம அளந்து பார்க்கணும். 7.5 இன்ச் இருக்கு. 7.5 இன்ச் இருக்குதுன்னா நம்ம ஒரு 3.25 நடுப்பகுதியை மார்க் பண்ணிக்கோங்க. இப்படி மார்க் பண்ணிட்டு இந்த கோடுக்கு மேல ஒரு 1/2 இன்ச், கோடுக்கு கீழே ஒரு 1/2 இன்ச் இப்படி மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிட்டீங்கன்னா தான் இந்த 1.5 இன்ச்சையும் இந்த கோட்டுக்கு மேல இருக்க இந்த 1/2 இன்ச்சை சேர்த்து அக்குள் பகுதி இருக்கு இல்லையா, அதை இணைச்சிடணும். இது பேக் ஹார்ம் ஹோல், கையோடைய பின்பகுதி. இப்ப அதே மாதிரி இந்த ஸ்லீவ் கேப் போர்ஷன்ல இருந்து முன் கை அக்குள் ஒரு பள்ளமா வரும். அந்த போர்ஷனுக்காக இப்படி ஒரு பள்ளத்துல கீழே இணைச்சு திரும்ப அக்குள் பகுதியோட இணைச்சுக்கிறோம். சரிங்களா? இது பண்ணிட்டு கட் பண்ணிடலாம். இப்போ உங்களுக்கு பாத்தீங்கன்னா இங்கதான் தையல் இல்லையா, தையல் பொக்கு உங்களுக்கு துணி வேணும், எக்ஸ்ட்ரா துணி வேணும். அதனால இந்த கோடு போட்டோம் இல்லையா, இந்த போர்ஷன் அப்படியே கட் பண்ணி எடுத்து இந்த மாதிரி இப்ப கட் பண்ணி வச்சுக்கோங்க. இங்க 4 துண்டு இருக்கு, இங்க 4 பீஸ் இருக்கு இல்லையா. அப்ப அந்த மாதிரி இந்த இடத்துல 4 துண்டுக்கு நீங்க ஒட்டு கொடுக்கணும். இப்படி எடுத்து இத அட்டாச் பண்ணிடணும். தைக்கும் போது இந்த அட்டாச்மெண்ட்டை கொடுத்துட்டீங்கன்னா இது நமக்கு தையல் போடுறதுக்கான பகுதியா நமக்கு கிடைச்சிரும். கை புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்ப இதை அப்படியே எடுத்து பத்திரமா வச்சிடுங்க. ஸ்டிச்சிங் போது காமிக்கிறேன். இதை பண்ணிட்டு கூட நம்ம இந்த போர்ஷனை கட் பண்ணிக்கலாம். இல்ல முன்னாடியே உங்களுக்கு தெரியணுன்றதுக்காக நான் இந்த ஃப்ரண்ட்டை மட்டும் ஃபர்ஸ்ட் கட் பண்ணிடுறேன். 2 பகுதி கீழே இருக்கு, 2 பகுதி மேல இருக்கு. ஃப்ரண்ட் ஹார்ம் ஹோலை கட் பண்ணி எடுத்து இங்க ஒரு வீக் கட் கொடுத்து வச்சுக்கோங்க. இப்ப நம்ம பேக் போர்ஷன் பார்க்கலாம். இப்ப இங்க பேர் பகுதி இருக்கு. இந்த பேர் தையல்ல மாட்டாத மாதிரி நமக்கு மடிக்கணும். சோ நான் இப்படி மடிச்சுக்கிறேன். முதுகு பகுதி போட போறேன். பிளவுஸ் 36 இன்ச் உங்களோட பிரேசியர் சைஸ் இருந்ததுன்னா பிளவுஸ் 40 இன்ச்சுக்கு வரும். சரிங்களா? ஒரு 4 இன்ச் கூட்டிக்கணும். கரெக்டா பிளவுஸ் மடிச்சு வச்சுக்கோங்க. கரை பக்கம் இங்க வந்துடுறதால நான் ஒரே 1 இன்ச் மட்டும் தான் விட போறேன் கீழே. முதல்ல இந்த போர்ஷனை மார்க் பண்ணிக்கோங்க. சொன்ன மாதிரி டாட், இந்த டாட் கட்டிங் போடக்கூடாது.
இங்க இருந்து ஒரு 2 இன்ச்சஸ் எக்ஸ்ட்ரா விட்டுக்கலாம். இங்க ஏன் 2 இன்ச்சஸ் விடுறேன்னா இங்க 2 டாட் வரப்போது ஒரு half இன்ச்சுக்கு, அதனால ஒரு 2 இன்ச்சஸ் மட்டும் விட்டுக்கிறேன். அதுக்கப்புறம் பிளவுஸ் நல்லா மேல் பக்கமா இழுத்து நல்லா துணியை இழுத்து வச்சு ஷோல்டர் பகுதியிலிருந்து 1/2 இன்ச் மேல மார்க் பண்ணிக்கோங்க. இந்த கழுத்து பகுதி இருக்குல்ல, இந்த கழுத்து பகுதியிலிருந்து இங்க பிடிக்கிறது தான் உங்களுக்கு விஷயம். இப்படியும் பண்ணக்கூடாது, அந்த பக்கம் போகக்கூடாது, இந்த பக்கமும் விலகக்கூடாது, ஒரே நேர்ல இருக்கணும். தையல் வந்து எழ நேர்ல இருக்கணும். அங்க இருந்து ஷோல்டருக்கு வெளிப்பக்கம் ஒரு 1/2 இன்ச், கை இங்க இணைக்கிற இடம் இருக்கு இல்லையா, இந்த தோள்பட்டையில இருந்து ஒரு 1/2 இன்ச் வெளியில, அதாவது லெஃப்ட் ரைட்டு மேல எல்லாம் ஒரு குவார்டர் இன்ச் விடுறதா இருந்தாலும் விடலாம், ஒரு 1/2 இன்ச் விடுறதா இருந்தாலும் விட்டுக்கலாம். இது மார்க் பண்ண பிறகு கழுத்து போர்ஷன் எடுத்துக்கோங்க. கழுத்துல இருந்து ஒரு 1/2 இன்ச் மேல மார்க் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி இந்த கழுத்து பத்திரமா புடிச்சுக்கோங்க. இப்படி புடிச்சிட்டு இந்த அக்குள் பகுதி இருக்கு இல்லையா, அதை இப்படி இழுத்து வைக்கணும், நேரா வைக்கணும். சரிங்களா? இந்த அக்குள் அப்படி கீழே இழுத்துடக்கூடாது. முதுகு போர்ஷன்ல இருந்து இப்படி மேல நேரா இப்படி இழுத்து வச்சு கழுத்தும் மாறாம இந்த கையும் உடம்பும் சேர்ற இடத்துல இருந்து அக்குள் பகுதியில 1/2 இன்ச் மேல மார்க் பண்ணிக்கோங்க. இதுதான் உங்களுடைய தையல் போர்ஷன். இப்படி மார்க் பண்ணிக்கோங்க. இப்ப பிளவுஸை எடுத்துடலாம். பக்க கழுத்து இருக்கு இல்லையா, சைட் நெக் இருக்கு, அந்த சைட் நெக்ல இருந்து முதுகை இணைச்சிடுங்க. முதுகுல வர்ற கழுத்து பகுதியை இணைச்சிடுங்க. தோல் பகுதியில இருந்து அக்குள் பகுதியை இணைச்சிடுங்க. இப்ப பாத்தீங்கன்னா உங்களுக்கு 36 இன்ச் இருக்கிறவங்களுக்கு 2.5 இன்ச் உங்களுக்கு பக்க கழுத்து வரணும். சரிங்களா? மொத்தம் 5.5 இன்ச் இருக்கு. இந்த 5.5 இன்ச் தான் இந்த ஹார்ம் ஹோல்க்கும் நீங்க வச்சீங்கன்னா கரெக்டா இருக்கும். இந்த மார்க் பண்ணோம் இல்லையா, அங்க இருந்து ஒரு 1.5 இன்ச் விட்டா போதும் தையலுக்காக வேண்டி. சரிங்களா? இந்த தையல் இங்க 1.5 இன்ச் மார்க் பண்ணிட்டு முதுகுடைய இடுப்பு பகுதியையும் அக்குள் பகுதியையும் அப்படி கோடு போட்டு இணைச்சிடுங்க. கழுத்து வந்து ஒரு ரவுண்ட் ஷேப், ஸ்டார்டிங் வந்து ஒரு ரவுண்ட் ஷேப் பண்ணிக்கோங்க, ரவுண்டா வரைஞ்சுக்கோங்க போதும். அதுக்கப்புறம் ஆர்ம் ஹோல் அக்குள் பகுதியில பேக் இதுன்றதுனால அதனால ஒரு 1.5 இன்ச் வச்சா போதும். நல்லா தெரியணும்னால இன்ச் டைப்ல போட்டு காமிக்கிறேன். ஒரு 1.5 இன்ச் இப்படி இருந்து இந்த சைட்ல இருந்து ஒரு 1.5 இன்ச் மார்க் பண்ணிட்டு இந்த அக்குள் பகுதியில ஒரு ரவுண்டு கொடுத்து இந்த தையல் பகுதியில இது வரைஞ்சிடும். இப்போ இங்க பேக் டாட் எங்க வரணும்னா ஷோல்டரை அளந்துக்கோங்க. 3.5 இன்ச் இருக்கு. இந்த 3.5 இன்ச்ல நடு பகுதியை மார்க் பண்ணிக்கோங்க. சென்டர் மார்க் பண்ணிட்டு டாட் எங்க வரணும் முன்னாடியே மார்க் பண்ணிக்கிறதுக்காக இது. இங்க இருந்து இந்த கோடுல இருந்து 1/2 இன்ச் வெளியில, ரெண்டு பக்கமும் 1/2 இன்ச், ரைட்டு லெஃப்ட் 1/2 இன்ச் போட்டுடுங்க. ஒரு 3.5 இன்ச் மார்க் பண்ணிக்கோங்க. இதுதான் நீங்க டாட் பிடிக்க வேண்டிய இடம், பேக் போர்ஷன். புரிஞ்சுதுங்களா? பேக் போர்ஷன் கட் பண்ணிட்டு வரைஞ்சிட்டு கட் பண்ணிக்கலாம். பிளவுஸ்ல எப்பவும் பேக்க ஃபர்ஸ்ட் கரெக்டா போட்டுட்டீங்கன்னா ஃப்ரண்ட் ரொம்ப பக்காவா வந்துரும் உங்களுக்கு. இதுதான் உங்களோட பேக் போர்ஷன். பேக் போர்ஷன் அப்படியே வச்சிருக்கோம் இல்லையா, இந்த பேக் போர்ஷன் அப்படியே எடுத்து ஃப்ரண்ட்டுக்காக இப்ப மார்க் பண்ணிக்கலாம். கழுத்து போர்ஷன் மார்க் பண்ணிக்கலாம். இந்த சைட் நெக் போர்ஷன் மார்க் பண்ணிடுங்க. ஆர்ம் ஹோல் அப்படியே வரைஞ்சிக்கலாம். இதுல இருந்து வரைஞ்சிட்டு இப்ப இங்க மடிப்புக்காக இங்க 1 இன்ச் விட்டுருக்கோம் இல்லையா, இப்ப எப்படி ஃப்ரண்ட்னா பேக் நீங்க கரெக்டா போட்டுட்டீங்கன்னா ஃப்ரண்ட் எப்படி எடுக்கலாம்னா இங்க இருந்து இந்த பேக்குக்கு இந்த 1 இன்ச் போட்டோம் இல்லையா, அதை ஃபர்ஸ்ட் இப்படி மடிச்சிடுங்க. அது வந்து நமக்கு எக்ஸ்ட்ரா. அதுல இருந்து இங்க மடிச்சோம் இல்லையா, அதுல இருந்து திரும்ப ஒரு 1 இன்ச் ஃபோல்ட் பண்ணிட்டு ஒரு மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. இதுதான் உங்களுடைய வெயிஸ்ட் லென்த், அதாவது மார்பு உயரம். சரிங்களா? அந்த உயரம் கரெக்டா இருக்கும் உங்களுக்கு. இந்த இப்படி மடிச்சு போட்டீங்கன்னா இந்த உயரம் உங்களுக்கு கரெக்டா வரும். அதுல எந்த கன்ஃபியூஷனும் வேண்டியது இல்லை. சரிங்களா? இப்ப ஹார்ம் ஹோல் போட்டாச்சு. கழுத்து சும்மா கொஞ்சம் மார்க் பண்ணி வச்சிருக்கோம். ஏன்னா ஃப்ரண்டோட கழுத்து வேற மாதிரி கொஞ்சம் ஷார்ட்டா வரும். அதனால பேக்ல இருந்து ஃப்ரண்டோடைய உயரத்தை மார்க் பண்ணி வச்சு எடுத்தாச்சு. இப்ப இதை எடுத்துடலாம்.
அளவு பிளவுஸ் எடுத்துட்டு ஃப்ரண்ட் பக்கமா திருப்பி வச்சுக்கோங்க. இப்போ இந்த ஷோல்டர் இடத்துல வச்சுக்கோங்க. இப்ப நெக் மார்க் பண்ணிக்கலாம். இந்த ஹூக் போர்ஷன் இந்த துணி மடிப்போட இருக்க மாதிரி பாத்துக்கோங்க. கழுத்து பகுதியில ஹூக், ஃப்ரண்ட் ஹூக்ல மேல கழுத்துக்கு மேல ஒரு 1/2 இன்ச் மார்க் பண்ணிக்கோங்க. 1/2 இன்ச் இல்ல 1/4 இன்ச், இது ரெண்டுத்துல 1/4 இன்ச்சோ இல்ல 1/2 இன்ச்சோ நீங்க மார்க் பண்ணிக்கலாம். அங்க இருந்துட்டு அத மேல மார்க் பண்ணிக்கோங்க. அடுத்தது இந்த ஹார்ம் ஹோல் செக் பண்ணிக்கோங்க, இதுவும் கரெக்டா இருக்கு உங்களுக்கு. இங்க இருந்து இந்த ஹூக்க புடிச்சிட்டு ஹார்ம் ஹோல கொஞ்சம் இழுத்த மாதிரி வச்சுட்டு உங்களுடைய ஃப்ரண்ட் செஸ்டோடைய அகலம் என்னவோ அதை இங்க மார்க் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? இது வரைக்கும் மார்க் பண்ணிக்கோங்க. இதுல இருந்தே நம்ம மத்த எல்லாத்தையுமே எடுத்துடலாம். இப்ப இந்த உயரம்லாம் நம்ம மார்க் பண்ணவே இல்லையே அப்படின்னு நினைச்சீங்கன்னா மத்தது எல்லாமே நம்ம இன்ச் டேப்ல இருந்து மார்க் பண்ணிக்கலாம். எல்லாருக்குமே இந்த அளவு கரெக்டா இருக்குமா அப்படின்னா எல்லாருக்குமே கரெக்டா இருக்கும். முதல்ல நான் ஹார்ம் ஹோல ஷேப் கொடுத்து பாக்ஸ் போட்டுக்கிறேன். இதுதான் ஹார்ம் ஹோல் வரைஞ்சிட்டீங்களே அப்படின்னா ஃப்ரண்ட் ஹார்ம் ஹோல் கொஞ்சம் டீப்பா வரும். ஃப்ரண்ட் அது அக்குள் பகுதி வந்து கொஞ்சம் ஆழம் அதிகமா வரும். அதனால ஒரு பாக்ஸ் போட்டு வச்சுக்கோங்க. கழுத்து பகுதியையும் நீங்க பாக்ஸ் போட்டு வச்சுக்கோங்க. இப்ப நான் ஏற்கனவே சொன்ன 36 இன்ச் உடம்பு இருக்கிறவங்களுக்கு இந்த கோடுல இருந்து 2.5 இன்ச் மார்க் பண்ணிக்கோங்க முதல்ல ஷேப்புக்காக. அதுக்கப்புறம் ஒரு 1.25 இன்ச் சென்டர் டாட் பிடிக்கிறதுக்காக, இது டாட் வரும். அந்த டாட்டுக்குள்ள இருந்து திரும்ப ஒரு 1.25 இன்ச் மார்க் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த தையல் வர பகுதி இருக்கு இல்லையா, அக்கல் பகுதி தையல் இங்க வரப்போகுதுன்னு மார்க் பண்ணிட்டோம். அங்க இருந்து ஒரு கோடு போட்டு வச்சுக்கோங்க, நேரா ஒரு கோடு போட்டுக்கோங்க. இப்ப இங்க இருந்து இந்த ஷேப், செஸ்டோட ஷேப் வரையணும் இல்லையா, அது எப்படி வரையணும்னு காமிக்கிறேன். இங்க இருந்து ஒரு 1.5 இன்ச், அதாவது ஹூக்கு பக்கம் ஒரு 1.5 இன்ச் மார்க் பண்ணிக்கோங்க. இது 36 இன்ச்சு, 32 இன்ச்சு, 34 இன்ச்சு எந்த இன்ச் இருக்கிறவங்களுக்கு இருந்தாலும் இந்த உயரம் இப்படிதான் இருக்கும். சரிங்களா? இந்த உயரம் மட்டும்தான் செஸ்ட் வெயிஸ்டோட லென்த் மட்டும்தான் மாறும். இது ஆல்மோஸ்ட் கரெக்டா இருக்கும் உங்களுக்கு. இந்த பக்கம் 1.5 இன்ச் மார்க் பண்ண இல்லையா, இடுப்பு பக்கம் இணைக்கிற பக்கம் வந்து 2 இன்ச், 2 இன்ச் மார்க் பண்ணிக்கோங்க. இந்த ஷேப்பு இப்ப பாத்தீங்கன்னா இப்ப இந்த ஷேப் எல்லாம் ஒன்னா சேர்க்கணும். முதல்ல நான் பெண்ட் மாதிரி கொடுக்க போறது இல்ல, ஒரு ட்ரையாங்கிள் மாதிரி வரையறேன். இங்க சென்டர் வந்து இந்த டாட்டுக்காக இங்க ஒரு கோடு போட்டு வச்சிருக்கோம் இல்லையா, இது ஒரு 1/2 இன்ச் அளவுக்கு கீழே இறக்கிக்கோங்க. இப்ப இங்க இருந்து ஹூக்கு பகுதியில இருந்து முதல் டாட் பிடிக்கிற இடம் 2.5 இன்ச் மார்க் பண்ணோம் இல்லையா, அந்த லைனை முதல்ல மார்க் பண்ணிக்கோங்க. அங்க இருந்து இது கீழே அப்படியே ஒரு கோடு போட்டுக்கோங்க. இந்த ஸ்கேல் வச்சு கூட கோடு போட்டுக்கலாம். இப்படி இது எங்க எவ்வளவு தூரம் வருதோ அந்த அளவுக்கு இப்படி கோடு போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் இடுப்பு பகுதி இணைக்கிற பகுதி இருக்கு இல்லையா, அந்த கோடையும் டாட்டுக்கான இந்த பக்கம் ஒரு 1.5 இன்ச் போட்டிருக்கோம் இல்லையா, அதையும் இணைக்கணும். அதை இணைச்சிட்டு அந்த கோடும் இந்த கோடும் இணைக்கணும். டாட்டுடைய நடுவுக்கு ஒரு முக்கோண ஷேப்பா வரைஞ்சி வச்சிருக்கேன். இப்ப இங்க இருந்து உயரம், அதாவது கோடுல இருந்து ஒரு 2.5 இன்ச் மார்க் பண்ணிட்டு ஸ்கேல் வச்சு, இதுதான் உங்களுடைய பிளவுஸ் செஸ்டுக்கு கீழே வர போர்ஷன். இது நீங்க இப்படி போடலாம், போட்டுட்டு நம்ம தைக்கும் போது இது ஷேப் எப்படி வருதுன்னு பாத்துக்கலாம். இங்க இருந்து ஒரு 1.5 இன்ச் மார்க் பண்ணிட்டு தையலுக்காக ஒரு 1.5 இன்ச் மட்டும் எக்ஸ்ட்ரா விட்டுக்கோங்க. எக்ஸ்ட்ரா விட்டு பிளவுஸ் மார்க் பண்ணி இப்ப கழுத்து வரைஞ்சிக்கலாம். ஃப்ரண்ட் நெக் வந்து மேல இருக்கிறதுனால முதுகு மாதிரி பெரியசா வரைய போறது இல்ல, அதனால கொஞ்சம் வெளியில இந்த பாக்ஸை விட்டு கொஞ்சம் வெளியில வந்த மாதிரி ரவுண்ட் போட்டு, அவ்வளவுதான். ஃப்ரண்ட் ஓகே, புரிஞ்சிச்சிங்களா உங்களுக்கு? இப்ப கட்டிங் போட்டுடலாம்.
இப்ப ஃப்ரண்ட் ஹார்ம் ஹோல் வந்து பேக் ஹார்ம் ஹோலோட நின்று போயிடுச்சு. பேக் ஹார்ம் ஹோல் தான் இந்த அளவு. ஃப்ரண்ட் ஹார்ம் ஹோல் மட்டும் என்ன பண்ணணும், திரும்ப கொஞ்சம் ஆழமா எடுக்கணும். அதுக்காக 1 இன்ச், 1 இன்ச் இல்ல ஒரு 3/4 இன்ச் வச்சுக்கலாம். நான் வந்து கொஞ்சம் 3/4 இன்ச் வச்சுக்க போறேன். உடம்பு அகலமா இருக்கிறவங்களுக்கு 3/4 இன்ச் டீப் எடுக்கணும். ரொம்ப ஒல்லியா இருக்கவங்களுக்கு 1 இன்ச் டீப் எடுக்கணும். இப்படி எடுத்துக்கோங்க. இந்த பக்கமும் கொஞ்சம் ஹார்ம் ஹோல் லைன் கொஞ்சம் உள்ள வந்தா தப்பு இல்லை. பாக்ஸ்ல இருந்து கொஞ்சம் உள்ள வந்தா தப்பு இல்லை. முதல்ல இங்க கட் கொடுத்து வச்சுக்கோங்க. ஸ்டிச்சிங் வர்ற இடம். இப்ப டாட் எங்கெங்க வரணும்னா இதுதான் முதல் டாட். இந்த டாட்டுக்கு அப்புறமா இங்க இருந்து 5 இன்ச் இருக்கு. 5னா 2.5 இன்ச் இங்க மார்க் பண்ணிக்கோங்க நடுவுல. இங்க இருந்து ஒரு 2.5 இன்ச் மார்க் பண்ணிக்கோங்க. இது ஹுக் சைட்ல வர டாட். இங்க இருந்து ஒரு 1/4 இன்ச், இங்க இருந்து ஒரு 1/4 இன்ச் மார்க் பண்ணிட்டு ஒரு வி ஷேப் வரைஞ்சி வச்சுக்கோங்க. அதே மாதிரி ஹார்ம் ஹோல்ல இருந்து இது ரெண்டும் இங்க பாத்துக்கோங்க 2.5 இன்ச் இருக்கு. இது சென்டர் மார்க் பண்ணிட்டு இந்த சென்டர் எங்க வருதோ அங்க இருந்து ஒரு 3.5 இன்ச், 3 இல்ல 4 கூட வரலாம். உயரமா இருந்தாங்கன்னா ஒரு 4 கூட வரலாம். ஹைட் கம்மியா இருந்தாங்கன்னா ஒரு 1.5 இன்ச் மார்க் பண்ணிக்கோ, 3.5 இன்ச் மார்க் பண்ணிக்கோ. இப்ப இதுதான் உங்களுடைய அக்கல் பகுதியில இருந்து வர டாட். இங்க இருந்து இந்த கோடுல இருந்து ஒரு ரொம்ப 1/4 இன்ச்லாம் வேணா, ஒரு சும்மா ஒரு பாயிண்ட் தான் பிடிக்கணும். ஒரு பாயிண்ட் எக்ஸ்ட்ரா வச்சு ரொம்ப மெல்லிசா பிடிக்கணும். இப்படி பிடிக்கணும். இப்ப பாத்தீங்கன்னா சென்டர் வந்து ஒரு ட்ரையாங்கிள் ஷேப்ல ஜாயிண்ட் ஆகும். இப்படி வந்ததுனா தான் உங்களுடைய ஷேப், கப் ஷேப் அழகா வரும். இது வந்து உங்களுக்கு பாயிண்டா வரும். சரிங்களா? இப்ப ஃப்ரண்ட் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்ப பட்டி போர்ஷன் எடுத்துடலாம். பட்டி வந்து இந்த ஹார்ம் ஹோல் போர்ஷன் இருக்கு இல்லையா, இங்க எடுக்க போறேன். பிளவுஸ் அப்படியே எடுத்துட்டு பட்டிக்காக ஒரு 1 இன்ச் கீழே அதே மாதிரி விட்டுடுங்க. இங்க கீழேயே ஒரு 1 இன்ச் விடுறதுனால மேல எதுவும் எக்ஸ்ட்ராலாம் விட வேண்டியது இல்லை. ஒட்டுன மாதிரி கரெக்டா ஹைட் வரைஞ்சுக்கோங்க. இதுதான் உங்களோட டோட்டல் ஹைட்டு. பட்டி எப்படி வச்சிருக்கேன்னு பார்த்துக்கோங்க. இங்க மட்டும் தையலுக்காக இது வந்து வெயிஸ்டோடைய லென்த். இங்க இருந்து ஒரு 1.5 இன்ச் கூட்டிக்கோங்க. பாக்ஸ் போட்டுருங்க. பட்டியில ஹுக்கோட உயரம், இடுப்போட உயரம் எடுத்துட்டு இப்படி சேர்த்து இந்த 1.5 இன்ச் வந்து தையலுக்காக விட்டுருக்கோம். ஸோ இது நம்ம கணக்குல எடுத்துக்க கூடாது. ஏற்கனவே 1 இன்ச் வந்து தையலுக்காக கீழே விட்டுருக்கோம். இதுதான் உங்களுடைய பட்டி ஷேப் வரைய வேண்டிய இடம். இப்ப என்ன பண்ணிருக்கோம், பட்டியோட அகலம் எடுத்திருக்கோம், 1.5 இன்ச் தையல் கூட்டியிருக்கோம். பட்டியோட உயரம் ஊக்கு பகுதியில இருந்து ஒரு 1 இன்ச் சேர்த்து மார்க் பண்ணி வச்சிருக்கோம். இப்ப பட்டியோடைய இது தையல் பகுதின்றதுனால தையலுக்கு விட்டுருக்கத நான் விட்டு மார்க் பண்ணிட்டேன். மெயின் அளவு மட்டும் இருக்கு இல்லையா, அந்த மெயின் அளவு எடுத்தீங்கன்னா 8.5 இன்ச் இருக்கு. 8.5 இன்ச்ல நடு எது சென்டர் பாத்தீங்கன்னா 4.25 இருக்கு. 4.25 மார்க் பண்ணிட்டேன். ஊக்கு பகுதியில இருந்து வர்ற ஒரு பாதியை மட்டும் மார்க் பண்ணிக்கோங்க. அது 4.25 இருக்கு இல்லையா, ஒரு பக்கத்துக்கு 4.25 இருக்கும்போது அதுல இருந்து பாதி, அதுல இருந்து பாதினா ரெண்டும் ஒரு பாயிண்ட்டும் இருக்கு. இந்த ரெண்டு ஒரு பாயிண்ட மார்க் பண்ணிட்டா அங்க இருந்து ஒரு 1/2 இன்ச் மார்க் பண்ணிக்கோ. மார்க் பண்ணிட்டு இந்த இடுப்பு பகுதியில இருந்து அப்படியே ஒரு ஷேப் கொண்டு வந்து இந்த 1/2 இன்ச்சை இணைச்சி ஊக்கு பகுதியில இணைச்சிடு. இதுதான் உங்களுடைய பட்டி ஷேப். பட்டி வந்து 2 தான் வருது நமக்கு. பிளவுஸ் பிட் வந்து 1 மீட்டருக்கும் கொஞ்சம் கம்மியா 94 சென்டிமீட்டர் தான் இருந்தது. அதனால நமக்கு பட்டி இதுலயே துணியில வராது. அதனால பட்டியை மட்டும் இன்னொரு 2 பிட்டு, இப்ப 2 தான் இருக்கு, நீங்க இன்னும் 2 பிட்டு ரெடி பண்ணி வச்சுக்கணும். இப்ப மீதி இருக்க துணியில கிராஸ் பீஸ் எல்லாம் எடுத்து வச்சுக்கணும். நீங்க கொஞ்சம் கிராஸ் பீஸ் வந்து ஒரு 1.25 இல்ல 1.5 இருந்தா போதும் நமக்கு. பேசிக் ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்றவங்க ஒரு 1.5 இன்ச் எடுத்துக்கோங்க. 1.5 இன்ச் இப்படி மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிட்டு ஸ்கேல்ல கிராஸ் பீஸ் வரைஞ்சி எடுத்துக்கோங்க. இதெல்லாம் கட்டிங் அப்பவே நீங்க பண்ணி வச்சிட்டீங்கன்னா ஸ்டிச்சிங் போகும்போது நமக்கு அப்ப உட்காந்து கட்டிங் வேலை பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. மெயின் இதெல்லாம், ஏன்னா கிராஸ் பீஸ்லாம் வேற துணியில நமக்கு மாத்தினா நல்லாவே இருக்காது.
பட்டி உள் பட்டி கூட வேற துணி வச்சுக்கலாம், சேம் கலர்ல இருக்கிற மாதிரி வேற துணி வச்சுக்கலாம். ஆனா கிராஸ் பீஸ், ஹுக்கு பட்டி, காஜா பட்டி எல்லாம் மெயின் துணியிலேயே இருந்து எடுத்துக்கணும். ஹுக் போர்ஷன், காஜா போர்ஷன் வந்து ஹூக்கு போர்ஷன் ஒரு 1.5 இன்ச் இருந்தா போறோம். 1.5ல இருந்து 2 இன்ச் எடுத்துக்கிறேன். ஹூக்கு போர்ஷன் ஒரு 2 இன்ச் இருக்கணும். காஜா பட்டி 2.5 இன்ச் இருக்கணும். அப்பதான் நமக்கு தைக்கிறதுக்கு நல்ல வசதியா இருக்கும். பிளவுஸோடைய பேக் போர்ஷன், ஃப்ரண்ட் போர்ஷன், பட்டி போர்ஷன், கை, இது வந்து முக்கியமான பகுதிகள். இதுக்கப்புறமா வந்து கொக்கி பட்டி, காஜா பட்டி, கிராஸ் பீஸ் எடுத்து வச்சிருக்கேன். இப்போ பிளவுஸ் கட்டிங் முடிச்சாச்சு. உங்க எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இது கரெக்டா அரேஞ்ச் பண்ணி வச்சுக்கலாம். நம்ம என்னென்ன வச்சிருக்கோம், பேக்கு, ஃப்ரண்ட், இந்த ஸ்லீவ் இருக்கு, ஸ்லீவோட கூட அதுக்கு ஒட்டு கொடுக்குற பீஸும் இருக்கு. அது ரொம்ப முக்கியம், பத்திரமா எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் பட்டி போர்ஷன், காஜா, கொக்கி, அப்புறம் கிராஸ் பீஸ், இது எல்லாத்தையும் கரெக்டா அரேஞ்ச் பண்ணி வச்சுக்கோங்க. தைக்கும் போது எப்படி சீக்கிரமா ஃபாஸ்டா தைக்கலான்றத சொல்லிடுறேன்.